பாவமெல்லாம் எங்களை விட்டு பயந்தோடி திருமம்மா எங்கள் அண்டை எங்காளி உண்மையே அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாத்தியாருக்கு வந்து நம்ம பார்க்க வைக்கிறது போது 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணேன். ஏன்னா அது வந்து நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஆமாம், கலைக்கு வந்து எந்த விதத்துலையும் உயிர் உண்டு, எந்த விதத்துலையும் உயிர் வந்துடும். ஆமாங்க, கல்பட்டில் வந்து இந்த வருஷம் கூத்து நடக்குமான்னு எனக்கு எங்கள் திருவிழா கூத்து நடக்குமான்னு எனக்கு தெரியல. நான் திடீர்னு ஃபோன் பண்ணி வாத்தியாரை கேட்டேன். எல்லா பாக்குமே நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் வச்சது. திருவிழாக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் வச்சோம். இப்போ இவரை கேட்கும்போது இந்தந்த தேதி இந்த தேதியில் இது இருக்குனாங்க. ட்ராமாக்காரங்க, பாட்டு கச்சேரிக்காரங்க, சரிங்க, ஆடல் பாடல் கச்சேரி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணும்போது இவரோட தேதிக்கு விட்டு தான் எல்லாருமே தேதி சொன்னாங்க. கலையை விரும்புகிற ஊர் கல்பட்டு. நம்ம கல் இல்லாத ஊர், நெல்லும் முள் இல்லாத மீனுக்கு சொந்தக்காரங்க நம்ம. ஆமாம், அதே மாதிரி கூத்து வந்து இந்த ஊருக்கு உயிராக நேசிக்கிற மக்கள் இருக்காங்க. அவங்க ஏமாறக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஐயாட்ட கேட்டேங்க. அவங்களுக்கு உங்களுக்கு எந்த தேதி வேணுங்க நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய தேதி நான் சரி பண்ணிக்கிறேன். ஆனால் திருவிழா வந்து மாசி மாதம் இந்த கூத்து நடக்கணும். அது சிவராத்திரி அன்றைக்கி தான் சொல்லிட்டோம். ஆனால் தேதி சொன்னார், கரெக்டாகவே இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சி. இது என்னோட 3வது நாள். நாளைக்கு ரோஜா, அதாவது இந்த யூடியூப் புகழ் ரோஜா நாடகம் பண்ணுறோம். ஆரையிலேருந்து வராங்க. என்ன ஒன்றுன்னா இவ்வளோ செலவு பண்ணி கூத்து வைக்கிறோம் பாருங்க. ஆமாம், நானும் ஒவ்வொரு கூத்தும் சொல்கிறேன். அது விருப்பம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது. உங்கள் கையில் இருக்குது, உங்கள் கலையை வளர்க்குறது நான் இருக்குது. அதெல்லாம் தயவு கூர்ந்து விழா எங்கள் பங்காளிகள், ஊர் பொதுமக்கள், வருகின்றிருக்கிற முக்கியஸ்தர்கள், அண்டை கிராமத்தில் இருந்து வருகின்ற அத்தனை தூரம் பங்கெடுத்த திருவிழாவை ஒரு நாள் திருவிழா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் திருவிழாவாக மாற்றி நல்ல முறையில் சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு, நடக்க போகிறதுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் நேரத்தை பணியோடு கேட்டுக்கொண்டு, இங்கே வந்திருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து வயசானவங்க தான் இருக்கிறாங்க. ஆமாம், ஒரு சிறு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சேன். சொல்லுங்க. நாடகத்துக்கு நல்ல நாடகம் வச்சுருக்காங்க. ஆமாம், நல்லா நடத்துவார். நல்ல நாடகம் சொல்லுங்க. ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 பிள்ளை. அப்பா இறந்துடுறாங்க, அம்மா இருக்காங்க. அப்படி அம்மா இருந்தால் நம்ம எல்லாம் எப்படி வச்சுருக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் கிராமத்தில். ஆமாம், அவன் 6 மாதம், பெரிய 6 மாதம், சின்னவன் 6 மாதம் பார்த்துக்கணும் அப்பா அம்மாவை.